அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து தாவைக்க தலைவர் விஜய் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அந்த நிலையில் இழப்பை என்னால் ஈடு செய்ய முடியாது என விஜய் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். குடும்பத்திற்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றும் விஜய் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் காலையிலிருந்து கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். ஒரு கூட்டரங்கில் அனைவரையும் அமர வைத்து தனி அறைக்கு அழைத்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அதே போல அவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன என்பதை கேட்டறிந்து அவற்றை நிறைவேற்றி தருவதாகவும் வாக்குறுதி வழங்கி வருகிறார். இந்த சூழலில் தான் 2 உயிரிழப்புகள் ஏற்பட்ட மற்றும் 3 உயிரிழப்புகள் ஏற்பட்ட குடும்பத்தினரிடம் அதிக நேரம் செலவிட்டு பேசியிருக்கிறார். எந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் நான் நிறைவேற்றி தருவேன் என்றும் வாக்குறுதியை அளித்திருக்கிறார். அதே போல அவர் உங்கள் இழப்பை என்னால் ஈடு செய்ய முடியாது, உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து தேவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் எனவும் கூறியிருக்கிறார். மண்டபம் கிடைக்காதனால்தான் என்னால் கரூர் வர முடியவில்லை என விஜயும் இந்த காரணங்களை தெரிவித்திருக்கிறார். கோரிக்கை மனுவாக எழுதி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் என்ன எடுத்து வந்திருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவதாகவும் உறுதியளித்திருக்கிறார் விஜய். கோரிக்கை மனுக்களை நிர்வாகிகள் பத்திரமாக சேகரித்து அதில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில பணிகளை தொடங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மனம் நொந்து போய் அவரை காலில் விழும்பொழுது கூட அவர்கள் அதை விஜய் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை தடுத்து நிறுத்தி கட்டி அணைத்து அவர்களுக்கான ஆறுதலையும் தெரிவித்திருக்கிறார். அதிகப்படியான நேரத்தை செலவிட்டு வருகிறார். அதாவது 2 அல்லது 3 மணிக்கே இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுவதற்கான திட்டமிடல் தான் இருந்தது. ஆனால் அதிகப்படியான நேரத்தை செலவிட்டு தற்பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து வருகிறார். சந்தித்த குடும்பங்களை அவர் அதாவது 5 பேருந்தில் வந்திருந்தார்கள். தற்பொழுது 2 பேருந்துகள் புறப்பட்டிருக்கிறது. சந்தித்தவர்களை உணவருந்த வைத்துவிட்டு கரூரை அனுப்பி வைத்து விட்டார்கள். மீதம் 3 பேருந்துகள் தற்பொழுது இருக்கிறது. ஏறத்தாழ இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து இந்த நிகழ்வானது நிறைவு பெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.